டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் அதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அதன் முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இதுவும் ஊடகங்களில் அதிகமாக கவனிப்பை பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. காரணம், பாஜக இங்கு போட்டியிடுகிறது. அதுவும் பாஜகவில் மிக ஆணித்தரமாக தரவுகளோடு பேசக்கூடிய ப்ரொஃபஸர் சீனிவாசன் இந்த இடத்துல போட்டி போடுறாங்க. பூமிநாதன் ஏற்கனவே வெற்றி பெற்றவர், மதிமுக கட்சியை சார்ந்தவர். அவர் போட்டி போடுறாரு. பணவளம் மிக்கவர், தேர்தலை எப்படி சூட்சமமாக எதிர்கொள்ளணுங்கிற விஷயத்தை தெரிந்தவர். நாம் தமிழர் கட்சியுடைய சுமதி, அப்புறம் தாவேகா கட்சியுடைய கோபீசன், ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை தாவேகா அறிவிச்சிருந்தாங்க. கடைசி கட்டத்தில் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவரை தாவேகா அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இங்கே ஜாதிய விஷயங்களும் இந்த தேர்தலில், அது குறிப்பாக இந்த தொகுதியில் இருக்குது. அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அறிவித்ததையே பார்க்குறோம். நாம் தமிழர்களும் தாவேக்காவும் தான் நம்ம சமூகத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த சௌராஷ்டிரா சங்கம் சொன்னதும், அதில் ஒரு பிரிவு ப்ரொஃபஸர் சீனிவாசனுக்கு ஆதரவாக பேசினதெல்லாம் இந்த தேர்தல் காலத்தில் நடந்தது. ஆனால் இப்போ உண்மையிலே இது யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். மதுரை தெற்கு யாருக்கு? மதிமுகவிற்கா பாஜகவிற்கா? இது மும்முனை போட்டியா தான் இங்க காணப்படுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸோட இது தாவேகா பேஸ்ல வந்திருக்கு. டிஎம்கே அலைன்ஸ் மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கும் போதே அவராவே வாலண்டியரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெரிய லெவல்ல மாநகராட்சி இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டேங்குது, மாநகராட்சி பிரச்சனைகளுக்கு தொகுதிக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஸோ அதனால எம்எல்ஏல இருந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ அதனால இந்த வாட்டி நான் நம்ம நம்பி இவரை நம்பி நம்ம ஓட்டு போட்டுட்டு கடைசியில செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பேக் அடிச்சாருன்னா அது நமக்கு பிரச்சனையா தானே. அதுக்கு நம்ம நிலையா மனநிலை இருக்கக்கூடிய நபருக்குமே ஓட்டு போடலாங்கிற மாதிரி மக்கள் அதிக லெவல்ல மாறி இருக்காங்க. டிஎம்கேல இருந்து வேற கட்சிக்கு போடணுங்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. இன்னொன்னு தாவேக்கா வந்தது அவங்களோட யங்ஸ்டர்ஸோட போட்டு கம்யூனிட்டி பேஸ் கொஞ்சம் வந்திருக்கு, அதிகமான லெவல்ல இல்ல. இருந்தாலும் இந்த பகுதியை பொறுத்தளவு மும்முனை போட்டியா தான் இருக்கு. மும்முனை போட்டி இதுல யாருக்கு எட்ஜ் இருக்கு? இந்த மும்முனை போட்டியில யாருக்கு ஒரு எட்ஜ் இருக்கும்? ஒரு 1%, 1.5%, ஒரு 1000, 1500 ஓட்டுலயாவது யாரு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? மேபி ஆன்டி கம்பன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால ராமசீனிவாசன் சார் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். தேர்தல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்தது தான். அது பணபலம் இருக்கணும், படைபலம் இருக்கணும், எல்லாம் பேச்சுத்திறன், பிரச்சார யுக்தி, இது எல்லாமே இருக்கணும். பூமிநாதன் ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பொலிட்டீஷியன், ஏற்கனவே வெற்றி பெற்றவர். மதிமுக கட்சியின் சார்பாக இங்கே போட்டியிடுறாரு திமுக அலையன்ஸில். பாஜக சார்பாக ப்ரொஃபஸர் சீனிவாசன் நன்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய, அவருக்காக தேவேந்திர ஃபட்னவிஸ் பேசினாங்க. ப்ரொஃபஸர் சீனிவாசன் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் மெட்ரோ ரயில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. மெட்ரோ ரயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் இவர் வந்தால் இங்கே வளர்ச்சி திட்டங்கள் வரும் அப்படிங்கிறத மீன் பண்ணி மகாராஷ்டிரா முதல்வர் பேசி பிரச்சாரம் பேசினதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தாவேக்கா கடைசி நேரத்தில் ஒரு வேட்பாளரை மாற்றிருக்காங்க. அது சமூக லெவலில் ஒரு சின்ன சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்கிறதையும் மறுக்க முடியாது. சௌராஷ்டிரா இளைஞருடைய ஓட்டு, குறிப்பாக பெண்களுடைய ஓட்டு, இப்போ சௌராஷ்டிரா பெண்கள் கூட விஜய்க்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகள் நமக்கு வருகிறது. அதனால் இது ஒரு மும்முனை போட்டி கொண்ட ஒரு தொகுதியாக மதுரை தெற்கு இருக்கிறது. ஏற்கனவே இந்த மாநகராட்சியில் நான் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு, இனிமேல் இங்கே எதுக்கு நான் எம்எல்ஏவாக இருந்து என்ன புண்ணியம், நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் தான் பூமிநாதன். இப்போ இந்த முறையும் அவர் ஜெயிச்சுட்டு வந்தால் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே மக்களுக்கு எழும். ஸோ அந்த ஒரு குழப்பமான ஒரு விஷயமும் இருக்குது. மும்முனை போட்டி தாவேக்கா பிடிக்கக்கூடிய, அந்த சமூகம் ரீதியாக பிரிக்கக்கூடிய வாக்குக்கு மற்றும் இளைஞர்கள் எல்லா சமூகத்திலிருந்தும் கூட ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் மும்முனை போட்டி மிகவும் இழுபறியாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சின்ன எட்ஜு ப்ரொஃபஸர் சீனிவாசனுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.